இங்க பீன்றது போட் ஆஃப் ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர், அதான் பீன் எடுத்துக்கிறோம். அது டபிள்யூன்றது ரிவர் வாட்டர் ஃப்ளோயிங் 4 கிலோமீட்டர். இது ரெண்டையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி போட்டால் நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். முகக்கவசம் அணிவோம், கைகளை சுத்தமாக வைத்திருப்போம், சமூக இடைவெளி கடைபிடிப்போம், கொரோனாவை துரத்துவோம். சமூக நலனில் தமிழ் ஸ்கூல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் ஸ்கூல் மோகன்குமார். ஸோ நாம தொடர்ந்து லாக்டவுன் சேலஞ்சில் ஆப்டிடியூட்ல ஒவ்வொரு டாப்பிக்கா நம்ம டீடைல்டாகவும் ஷார்ட்கட்டாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க டாபிக் வந்து டே 7க்கான சேலஞ்ச். அதில் நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பார்க்க போறோம். இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல நம்ம ஈஸியா நம்ம ஷார்ட்கட்டை கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ணி எடுக்கலாம். தனியா ஒரு ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவையோ இல்ல ஒரு மெத்தடையோ உள்ள கொண்டு வரதுக்கு பதிலா இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண நம்ம ஈஸியா ஷார்ட்கட் அழகா நம்மளால போட முடியும். ஸோ இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தா எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதுல நிறைய கால்குலேஷன் இருக்கும், கொஸ்டின்ஸ் வந்து புரியவே புரியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்லயும் கம்பல்சரி தவறாம வந்துட்டு இருக்கோங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி ஆகட்டும், சிபிடி 1ல வந்தது, அதே மாதிரி சிபிடி 2லயும் இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் கொஸ்டின் வரப்போகுது. குரூப் டிலயும் கண்டிப்பா கொஸ்டின் கேட்க போறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2ன்ற எல்லா கொஸ்டின்ஸ்லயும் ஈவன் யூபிஎஸ்சிலே கூட இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லும் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே வீட்டுல சேஃபா இருப்பீங்க நம்புறேன். ஸோ தேவையில்லாம வீட்டோட எங்கேயும் வெளியே போகாதீங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், முகக்கவசம் அணிவோம், கைகளை சுத்தமா வச்சிருப்போம். ஸோ பர்டிகுலரா வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். நீங்க தேவையில்லாம வெளியே சுத்த வேண்டாம். நான் வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி தமிழ் ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு தவறாம சேரும். அடுத்து தமிழ் ஸ்கூலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல தான் வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாவே போஸ்ட் பண்ண போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்ஆர்பி என்டிபி சிபிடியோட கட் ஆஃப் அனாலிசிஸ்க்காக நான் டேட்டாவை ஒழுங்கா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் வந்து இன்னும் கட் ஆஃப் வீடியோ நம்ம சேனல்ல போடாம இருக்கோம். ஸோ நீங்க நினைச்சா மட்டும் தான் என்னால கட் ஆஃப் வீடியோ போட முடியும். அப்படி என்ன அப்படின்னா வந்து நீங்க என்டிபிசி சிபிடி 1ல எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்ற நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட நம்ம தமிழ் ஸ்கூல் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு ஓட்டிங் எடுத்துட்டு இருக்கேன். அந்த ஓட்டிங்ல உங்க நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் எல்லாருமே எவ்வளவு அட்டன் பண்ணி கொடுத்தாதான் நமக்கு நிஜமாலுமே அது யார் யார் எவ்வளவு அதிகமா அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்ற டேட்டா வந்து ஆத்தன்டிகேட்டா கிடைக்கும். டேட்டா வந்து ஆத்தன்டிகேட் டேட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சிபிடி 1க்கான கட் ஆஃப் வீடியோ உங்களுக்கு நான் போட போறேன். ஸோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க மறக்காம ஓட் போடுங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் என்ன இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் என்ன டாபிக் இருக்கணும்ன்றதை நீங்க இந்த வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேர் வந்து ஒரு டாபிக்கை நீங்க சஜஸ்ட் பண்றீங்களோ அந்த டாபிக்ல எவ்வளவு கமெண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த டாபிக் மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு போட போறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்கேயா ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் எடுக்கிறது, கீவேர்ட்ஸுக்கு உங்களுக்கு புரியாம போயிடும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்கள் போலாம். ஸோ போட் அண்ட் ஸ்ட்ரீம் போறதுக்கு முன்னாடி நான் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த கீவேர்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியா இந்த சம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்க போட் அப்படின்றது நமக்கு தெரியும், நார்மலாவே வந்து ஒரு படகு. இந்த ஸ்ட்ரீம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா வாட்டரை குறிக்குது. ஸோ ஸ்ட்ரீம்னாலே வந்து வாட்டரை குறிக்குது. கிளியரா? அப்போ போட் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து தண்ணியில படகு செலுத்த போறோம். அந்த படகு எவ்வளவு ஸ்பீட்ல போகுது அதை வச்சு நம்ம இங்க வேல்யூ பண்ண போறோம். முக்கியமான டெர்மினாலஜி ஒரு 4 டெர்மினாலஜி தான் இருக்கு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னன்னா நான் சிம்பிளா டிஎஸ் எழுதுறேன். டவுன் ஸ்ட்ரீம் எப்படின்னா இப்போ தண்ணி வந்து இறக்கத்தை நோக்கி டிராவல் ஆகிட்டு இருக்கு. எப்பவுமே தண்ணியோட கேரக்டர் இறக்கத்தை நோக்கி தான் டிராவல் ஆகும். கிளியரா? அப்போ ஆல்ரெடி வந்து போட்ல ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இதை போட்டுன்னு நினைச்சுக்கங்க. ஸோ போட்ல ஒருத்தர் டிராவல் ஆயிட்டு இருக்காருன்னா தண்ணி இறக்கத்துல பாயும் போது அதிகப்படியான வாட்டரோ இல்ல தண்ணியோ மறுபடியும் இறக்கத்துல பாயும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த போட்டை வந்து புஷ் பண்ணி இன்னும் வேகமா தள்ளும். அவ்வளவுதான் டவுன் ஸ்ட்ரீம். தண்ணியோட திசையிலேயே போட்டோ மனிதரோ டிராவல் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு டவுன் ஸ்ட்ரீம். அப்ப என்ன சார் ஆகுன்னா வந்து ஆல்ரெடி போட்டு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ தண்ணி வந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா தண்ணி வந்து நம்ம போயிட்டு இருக்கிற போட்டை புஷ் பண்ணி தள்ளும் போது போட்டு இன்னும் வேகமா போகும். அதுதான் வந்து ஒரே திசையில் செல்லுதல். அதுக்கு பேரு டவுன் ஸ்ட்ரீம். அப்ப என்ன ஆகும் வந்து போட்டோட சேர்ந்து வாட்டர் தள்ளுறதுனால போட்டோட ஸ்பீடு
இன்க்ரீஸ் ஆகுது. கிளியரா? இதே வந்து அந்த போட் வந்து தண்ணிக்கு எதிர் திசையில டிராவல் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணி வந்து மேல இருந்து கீழே டிராவல் ஆகுது. போட்டு கீழே மேல டிராவல் ஆகும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா தண்ணியோட எதிர்ப்பு காரணமா போட்டோட ஸ்பீடு குறையும். அப்படி குறைஞ்சா அதுக்கு பேர் என்னது? அப்ஸ்ட்ரீம். இது புரியுதா? இந்த ரெண்டு கீவேர்ட் முக்கியமான கீவேர்ட். அடுத்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா வந்து இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல வந்து போட்டு வந்து கடல்லையும் போகும், அதே மாதிரி குளத்துல போகும், ஏரியில போகும், ஆறுலையும் போட்டு போகும். அப்போ நமக்கு இங்க வெவ்வேறு நிலைமையில போட்டு டிராவல் பண்ணதுனால அந்த வெவ்வேறு நிலையோட தண்ணி நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். கிளியரா? அப்ப என்ன பண்ணலாம் வந்து ஃபர்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம்ன்றது யாரை குறிக்குது? போட்டு பிளஸ் தண்ணி ஒரே திசையில போனா அது டவுன் ஸ்ட்ரீமா. ஸோ நம்ம இங்க போட்டு மேனு இது எல்லாத்தையும் நான் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். போட்டு ஆர் மேன் ஆர் ஸ்விம்மர். ஓகேங்களா? இதுல வந்து ஸ்டில் வாட்டர், ரேட் ஆஃப் ரிவர் ஸ்பீடு, ஸ்பீட் ஆஃப் கரண்ட் வாட்டர், இது எல்லாத்தையும் நான் என்னவா எடுத்துக்கிறேன்? வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சிம்பிளா வந்து நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். வாட்டர் என்னவா இருக்கலாம்? இது வந்து ஸ்ட்ரீம் இருக்கலாம், அப்படிலாம் வந்து கரண்ட் அப்படின்னு இருக்கலாம், இல்லைன்னா வந்து ரிவர் ஸ்பீடு இல்ல ரிவர் வாட்டர் அப்படின்னு இருக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரீம்னா வந்து அலை அடிக்கிறக்கூடிய கடல் தண்ணி. ஸோ கரண்ட்ன்றது தண்ணி வந்து இறக்கத்தை நோக்கி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, ரிவர் வந்து ஓடிட்டு இருக்க தண்ணி. ஓகே, இதுல நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் எதை குறிக்குது? தண்ணி போற திசையிலேயே போட்டும் போச்சுன்னா அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பி பிளஸ் டபிள்யூ ஆர் டபிள்யூ பிளஸ் பி எடுத்துக்கிறோம். கிளியரா? இதுவே வந்து அப்ஸ்ட்ரீம் அப்பனா என்னன்னா வந்து தண்ணியோட திசைக்கு எதிர் திசையில போட்டோ அல்லது ஒரு மேனோ ஸ்விம் பண்ணிட்டு போனா அப்ஸ்ட்ரீம். அப்ப எதிர் திசை ஆகும்? எதிர் திசை வரும்போது ஸ்பீடானது குறையும். அதை எடுத்துக்கலாம் பி மைனஸ் டபிள்யூ அப்படி எடுத்துக்கலாம். கிளியரா? சோ இது எல்லாமே வந்து ஸ்டில் வாட்டர் நடக்கக்கூடியது. ஸ்பீட் ஆஃப் அ போட் இன் ஸ்டில் வாட்டர். சோ போட்டு மேனு ஸ்விம்மர்லாம் ஒரே மீன் தான், ஈக்குவல் டு பி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்பீட் ஆஃப் அ வாட்டர் அல்லது ஸ்ட்ரீம் அல்லது கரண்ட் அல்லது ரிவர், இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நம்ம டபிள்யூ அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? தமிழ்ல பாத்தீங்கன்னா வந்து தண்ணீர், குளத்து நீர், இது வந்து குளத்து நீர், ஏரி நீர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம், கரண்ட் எல்லாத்துலயும் வரும். கிளியரா? ஸ்டில் வாட்டர்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து உங்களுக்கு எந்த மூமெண்ட்டுமே இல்லாம ஹைவேஸ் ரோடு மாதிரி சிம்பிளா நிசப்தமா இருக்கும். கிளியரா? சோ இப்போ நமக்கு எத்தனை ஸ்பீட் இருக்குன்னு பாருங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீடு தான் இருக்கும். எவ்வளவு நேரம் டிராவல் பண்றாங்க, எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க, அவ்வளவுதான் இருக்கும். இதே வந்து ட்ரெயின் எடுத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து சேம் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதா அல்லது ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதா அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமான ஸ்பீட் இருக்கும். பட் இங்க போட் அண்ட் ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பீட் ஆஃப் அ மேன் அல்லது போட்டு அல்லது ஸ்பீட் ஆஃப் அ ஸ்டில் வாட்டர் ஒரு ஸ்பீடு. அதுக்கு அடுத்தது டவுன் ஸ்பீட் ஒன்னு, அப் ஸ்பீட் ஒன்னு. டவுன் ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா வந்து இதுல வந்து ஸ்பீட் ஆஃப் அ கரண்ட் வாட்டர் அல்லது ஸ்ட்ரீம் அல்லது எவ்ரி வாட்டர் அல்லது ரிவர் வாட்டர், இந்த மாதிரி வாட்டரோட ஸ்பீடை மட்டும் கேட்பாங்க. அப்ப நம்ம இங்க எவ்வளவு ஸ்பீட் இருக்கு? மொத்தமா 4 ஸ்பீடு. அப் ஸ்பீடு ஒன்னு இருக்கு, டவுன் ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீம், அடுத்தது வாட்டரோட ஸ்பீடு, அடுத்தது வந்து ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடு. கிளியரா? அப்போ போட் அண்ட் ஸ்ட்ரீம் நமக்கு மொத்தம் 4 வகையான ஸ்பீடு இருக்கு. இந்த கீவேர்டை நீங்க புரிஞ்சுட்டாலே போதும், ஈஸியா உங்களால போட் அண்ட் ஸ்ட்ரீம் சம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு இதுல வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போட்டு காட்டுறேன், ஷார்ட்கட்லயும் போட்டு காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது 2 வேல்யூ கிடைச்சா கூட நம்ம ஈஸியா மற்ற வேல்யூ எல்லாத்துல
சால்வ் பண்ண முடியும். சரி சார் எப்படி சார் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா வந்து ஸ்பீட் ஆஃப் அ போட் என்ன அல்லது ஸ்பீட் ஆஃப் அ ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து டவுன் ஸ்ட்ரீம் என்ன கேட்கலாம். ஒரு படகோட டவுன் ஸ்ட்ரீம் என்ன அல்லது ஒரு படகோட அப் ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். பேசிக்கா நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு 2 வேல்யூ தெரிஞ்சாலே இந்த 4 ஸ்பீடையும் நம்ம ஈஸியா நம்மளால டெரைவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சோ போட்டோட ஸ்பீடு ஆஃப் அ போட் b தெரிஞ்சதுன்னா பிளஸ் ஸ்பீட் ஆஃப் அ கரண்ட் வாட்டர் w. இதுல போட்டோட ஸ்பீடும் ஸ்பீட் ஆஃப் அ கரண்ட் வாட்டர் ஸ்பீடு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கலாம். டவுன் ஸ்ட்ரீம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு, டவுன் ஸ்ட்ரீம்னா தண்ணியோட திசையிலேயே போட்டு போறது. அப்போ போட்டு பிளஸ் வாட்டர். கிளியரா? அல்லது அப் ஸ்ட்ரீம் நாம கண்டுபிடிக்கலாம். போட்டு தண்ணியோட திசைய எதிர்நோக்கி போறது. அப்போ b மைனஸ் ஆஃப் w நம்ம கண்டுபிடிக்கலாம். கிளியரா? நாம இந்த 2 வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம மத்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த 2 வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஏதாவது ஒரு ரிவர் வாட்டர் ஸ்பீடையோ இல்ல வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வாட்டரோட ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏரி தண்ணியோட வேகத்தை கண்டுபிடிக்கலாம், இல்ல குளத்துல தண்ணியோட வேகத்தை கண்டுபிடிக்கலாம், இல்ல வந்து ஒரு ஆறு எவ்வளவு வேகத்துல ஓடுது அப்படின்ற வேல்யூ நம்ம இந்த 2 டேட்டா வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நாம இது 2ஐயும் ஆட் பண்றோம். அப்ப ஆட் பண்ணா எனக்கு இங்க 2b வரும். இந்த WW கேன்சல் ஆகும். Wனா சிம்பிளா வாட்டர், அது ஸ்டில் வாட்டர் ஆகட்டும், இல்ல கரண்ட் வாட்டர் ஆகட்டும், இல்ல ரிவர் வாட்டர் ஆகட்டும், இல்ல ஸ்ட்ரீம் வாட்டர் ஆகட்டும். கிளியரா? இங்க bன்றது போட் அல்லது மேன். இப்போ 2b ஈக்குவல் நம்ம என்ன கிடைக்கும், டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீம் கிடைக்கும். சோ 2b ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீம். ஏன்னா நம்ம டவுன் ஸ்ட்ரீம் இங்க இருக்கு, அப் ஸ்ட்ரீம் இங்க இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒருவேளை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ b கேட்கற என்ன பண்ணலாம், b is equal to downstream plus upstream by 2. ஸோ இது ஒரு நம்ம கான்செப்ட் ஷார்ட்கட் நம்ம வந்து டெரைவ் பண்ணிக்கலாம். இப்போ எழுதி போறது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்கட்டை புரியுதா, கான்செப்ட் எழுதி போட்டுருக்கேன். நமக்கு இதை புரிஞ்சாலே ஷார்ட்கட் நம்ம ஈஸியா போடலாம். இது ஃபார்முலா கிடையாது. கிளியரா? இது புரிஞ்சா? அடுத்து பாருங்க, இந்த 2 கான்செப்ட் என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம ஏதாவது ஒரு வாட்டரோட ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு போட்டு பிளஸ் வாட்டர் இருக்கு, அப் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு போட்டு மைனஸ் வாட்டர் இருக்கு. கிளியரா? அப்போ நான் இது 2ஐயும் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகும், இந்த சைனை மாத்தி நான் ஆட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும், இந்த b கேன்சல் ஆகி இந்த w வந்து 2w ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீம் கிடைக்கும். கிளியரா? இதே வாட்டர் ஸ்பீட் கிடைக்கும் என்ன பண்ணலாம், டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைட் பை எஸ் அப்படின்ற நம்ம வேல்யூவையும் கொண்டு வர முடியும். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு போட்டோட ஸ்பீடு பிளஸ் ஒரு வாட்டரோட ஸ்பீடு என்ன டெரைவ் பண்ணலாம், டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் நம்மளால ஈஸியா ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா அதை கண்டுபிடிக்க முடியும். அதே என்ன பண்ணலாம், அந்த ஷார்ட்கட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், போட்டோட ஸ்பீட் என்ன, வாட்டரோட ஸ்பீட் என்ன, அடுத்தது வந்து டவுன் ஸ்ட்ரீம் 2 into 2b equal to downstream plus upstream இதோட ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியும் பர்டிகுலரா போட் வச்சு. இதே வந்து பர்டிகுலரா வந்து வாட்டர் வச்சு கூட நம்மளால ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். அப்போ 2w is equal to downstream plus upstream. ஸோ இவ்வளவுதான், இந்த 4 ஸ்பீடு தான் வந்து போட் அண்ட் ஸ்டீம் இருக்கக்கூடிய வெரி கான்செப்டான இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட். நம்ம இது புரிஞ்சிட்டாலே போதும், ஈஸியா நம்ம இந்த வேல்யூ வச்சு என்ன பண்ணலாம், இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆன்சரை ஈஸியா நம்மளால போட முடியும். கிளியரா? அப்போ போட் அண்ட் ஸ்ட்ரீம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இம்பார்ட்டன்டான கான்செப்டையும் இந்த ஷார்ட்கட் தான். இது புரிஞ்சாலே போதும், நம்மளால ஈஸியா எல்லா மாடலையும் கவர் பண்ண முடியும். இந்த வீடியோல உங்களுக்கு நான் எல்லா மாடலையும் உங்களுக்கு ஃபார்முலாலையும் போட்டு காட்டுறேன், ஷார்ட்கட்லையும் போட்டு காட்டுறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க, இதை
ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சம்ஸ் போயிடலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு தமிழையும் சொல்றேன், அதை மறக்காம ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி போட் எல்லாம் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்பீட் ஆஃப் அ boat in still water is 15 km/h. If the speed of the stream be 3 km/h, then find the downstream and upstream. Question தமிழ் எழுதிக்கங்க. குளத்து நீரில் ஒரு படகின் வேகமானது 15 km/h. மேலும் ஓடும் நீரின் வேகமானது 3 km/h எனில் படகின் நேர் திசை வேகம் மற்றும் எதிர் திசை வேகத்தை காண்க. சோ இதுல டவுன் ஸ்ட்ரீம்னா நேர் திசை வேகம். தண்ணி எந்த திசையில் டிராவல் ஆகுதோ அதே திசையில படகும் டிராவல் ஆனா நேர் திசை வேகம் டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? எதிர் திசை வேகம்னா தண்ணி எந்த திசையில ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல போட் டிராவல் ஆகிறது அப்ஸ்ட்ரீம், எதிர் திசை வேகம். கிளியரா? தமிழ்ல இந்த கீவேர்டை புரிஞ்சுக்கங்க. சோ உங்களுக்கு சில கொஸ்டின்ல ரயில்ல பாத்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் தமிழ்லயே உங்களுக்கு டவுன் ஸ்ட்ரீம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு கேட்கறாங்க. யாரோட ஸ்பீடு? போட்டோட ஸ்பீடு கேட்கறாங்க. போட்டோட ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? நார்மலா 15 km/h கொடுத்துட்டாங்க. ஆனா போட் எப்படி ஸ்பீடு கேட்கறாங்க? டவுன் ஸ்ட்ரீம்லயும் அப் ஸ்ட்ரீம்லயும் அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. கிளியரா? சோ இதை நம்ம கான்செப்ட் புரிஞ்சாலே நம்ம இதை ஈஸியா போட்டுடலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன வேல்யூஸ் எடுக்கணும்னா போட்டோட ஸ்பீடு கொடுத்துருக்கான பாருங்க. அது ஸ்டில் வாட்டரா இருந்தாலும் சரி இல்ல வேற எங்கேயாலும் சரி போட்டோட ஸ்பீடு இருக்கா இல்ல ஒரு மேனோட ஸ்பீடு இருக்கான்னு பாருங்க. நம்ம இனிஷியல் எடுத்துக்கிறோம், அது பீன்னு எடுத்துக்கிறோம். இங்க போட்டோட ஸ்பீடு இன் ஸ்டில் வாட்டர். அப்ப என்ன எடுத்துக்கலாம்? b is equal to 15 km/h. ஓகே. அடுத்து வாட்டரோட ஸ்பீடு கொடுத்துருக்கான பாருங்க. இங்க ஸ்ட்ரீம்ன்றது வாட்டர். தமிழ்ல ஓடும் நீரின் வேகம். ஓடும் நீரின் வேகம் 3 km அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வாட்டர் நம்ம டபுள் எடுத்துக்கலாம். அப்போ 3 km/h. அவங்க கேட்டது என்ன? ஃபர்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம். அப்படின்னா நேர் திசை வேகத்தில் உள்ள வேல்யூ காணுங்க. அப்ப நேர் திசை என்ன மீனிங்? நேர் திசை வேகம்னா தண்ணி போற திசையிலேயே நம்ம போட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி போட்டை அடிச்சு முன்னாடி வேகமா கொண்டு போயிடும். அப்ப என்ன ஆகுது? போட்டோட ஸ்பீடு கூடுது. அப்ப என்ன ஆகும்? தண்ணியோட ஸ்பீடும் போட்டோட ஸ்பீடும் சேர்ந்து போறதுனாலதான் அது டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றோம். அப்ப டவுன் ஸ்ட்ரீம் ஃபார்முலா என்ன? டவுன் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு b பிளஸ் w. இது என்ன பண்ணலாம்? b யோட வேல்யூ என்ன? 15, w யோட வேல்யூ 3. கூட என்ன கிடைக்கும்? 18 km/h அப்படின்னு கிடைக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அப்ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. அப்ஸ்ட்ரீம் என்ன? தண்ணியோட திசை வேகத்துக்கு நம்ம ஆப்போசிட்ல போட்டை டிராவல் பண்றது. அப்ப என்ன நடக்கும்? போட்டோட ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஏன்னா தண்ணி மேல இருந்து கீழே விழுது, போட்டு கீழே மேல போகும்போது என்ன ஆகும்? தண்ணி போட்டை எதுக்கும். அப்ப போட்டோட ஸ்பீடு இங்க குறையுது. அதை எப்படி எழுதலாம்? குறையுது நம்ம என்ன பண்ணலாம்? அப்ஸ்ட்ரீம் மைனஸ் எழுதலாம். அப்ப அப்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் w. b யோட வேல்யூ என்ன? 15 மைனஸ் வாட்டோட வேல்யூ என்ன? 13. வாட்டோட வேல்யூ என்ன? 3 km/h. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 3 போச்சுன்னா 12 கிடைக்கும். 12 km/h. அப்ப ஆன்சர் என்ன? டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப் ஸ்ட்ரீம். முதல்ல டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அப் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. அப்ப டவுன் ஸ்ட்ரீமோட வேல்யூ என்ன? 18, அப் ஸ்ட்ரீமோட வேல்யூ 12. அப்ப 18/12 தான் ஆன்சர். 18 and 12 தான் ஆன்சர். சோ ஆன்சர் இந்த ஏ ஆப்ஷன் 18 and 12 km/h தான் இந்த ஃபர்ஸ்ட் மாடலுக்கான ஆன்சர். இது புரியுதா? சோ அடுத்த மாடல் செகண்ட் क्वेश्चन பாருங்க. A man row a downstream at 16 km/h and upstream 10 km/h. Then find the speed in the still water and rate of current. So என்ன கேட்டாங்கன்னா இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டாங்க, அப் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டாங்க.
அது கொடுத்துட்டு அந்த போட்டோட ஸ்பீடு ஸ்டில் வாட்டர்ல எவ்வளவு இருக்குது, அதே மாதிரி கரண்ட் வாட்டர்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் தமிழ் எழுதிங்க. ஒரு படகானது நேர் திசை வேகத்தில் பிராக்கெட்ல டவுன் ஸ்ட்ரீம் 16 கிலோமீட்டரிலும் எதிர் திசை வேகத்தில் பிராக்கெட்ல அப்ஸ்ட்ரீம் 10 கிலோமீட்டரிலும் சென்றால் அந்த சாதாரண நிலையில் இருக்கும்போது நீரின் வேகம் என்ன, மேலும் ஓடும் நிலையில் இருக்கக்கூடிய நீரின் வேகம் என்ன, இதான் கொஸ்டின். புரியுதுங்களா? அப்ப இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஒரு போட்டு டவுன் ஸ்ட்ரீம் போனா ஸ்பீடு கொடுத்துருக்கான், அப் ஸ்ட்ரீம் வந்தா அவட ஸ்பீடு கொடுத்துருக்கான். ஆனா அதுல ஸ்டில் வாட்டர்ல எவ்வளவு ஸ்பீடு, அதே மாதிரி அதுல கரண்ட் வாட்டர்ல எவ்வளவு ஸ்பீடு அப்படின்னு கொடுக்கல. சோ நான் என்ன சொல்லியிருந்தேன், டவுன் ஸ்ட்ரீம் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்பீட் ஆஃப் அ போட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு கொடுத்திருந்தோம். அப்ப நமக்கு இங்க ஸ்டில் வாட்டரோட ஸ்பீடையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டவுன் ஸ்ட்ரீம் வெளியே எடுக்க முடியும். அதே மாதிரியே அப் ஸ்ட்ரீம் என்ன பண்ணலாம், இந்த ரேட் ஆஃப் த கரண்ட் வாட்டர், அதாவது ஓடும் நீரோட வேகத்தை நாம வெளியெடுக்க போறோம். கிளியரா? இதை நம்ம ஷார்ட்கட்லயே போடலாம், நமக்கு ஃபார்முலா தேவையில்லை. பட் டவுன் ஸ்ட்ரீம் என்ன மீனிங், டவுன் ஸ்ட்ரீம் கொஸ்டின் நம்பர் 2. டவுன் ஸ்ட்ரீம் என்னது, போட்டு பிளஸ் வாட்டர் சேர்ந்து போறது. எத்தனை கிலோமீட்டர், 16 கிலோமீட்டர். கிளியரா? அப்ஸ்ட்ரீம் என்னது, தண்ணியோட வேகத்துக்கு எதிர் வேகத்துல போறது. அப்ஸ்ட்ரீம் இப்போ பி மைனஸ் டபிள்யூ வேல்யூ என்ன, 10 கிலோமீட்டர். ஓகேவா? அவன் என்ன கேட்டான், போட்டோட ஸ்பீடு ஸ்டில் வாட்டர்ல எவ்வளவு இருக்கும், அதே மாதிரி போட்டோட ஸ்பீடு கரண்ட் வாட்டர்ல எவ்வளவு கேட்டிருக்கான். அப்போ இங்க பின்றது யாரை குறிக்குது, கான்செப்ட்லாவே போட்டோட ஸ்பீடு ஸ்டில் வாட்டர்ல குறிக்குது. கிளியரா? இங்க டபிள்யூ என்னது, கரண்ட் வாட்டரோட ஸ்பீடு வேணும். அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், டபிள்யூ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சிம்பிளா இப்ப நமக்கு 2b இது ரெண்டையும் கூட்டுறோம், கூட்டினா எனக்கு டபுள் டபிள்யூ கேன்சல் ஆயிரும். அப்ப 2b ஈக்குவல் டு இங்க 26 வரும். 2b ஈக்குவல் டு 26. பியோட வேல்யூ வேணா 13 கிலோமீட்டர் பர் ஹவர் கிடைக்கும். இல்லைன்னா இந்த பி இங்கே இருக்கும், 2 கீழே போனா டிவைட் பண்றோம். இப்ப இதே நம்ம டபிள்யூ கேட்கிறோம், வாட்டர் ஸ்பீடின் கரண்ட் வாட்டர் அப்படின்னு கேட்க போறோம். அப்ப என்ன பண்ணலாம், கரண்ட் வாட்டருக்கு நமக்கு வாட்டர் மட்டும் தேவையா, அப்போ சைனை மாத்தி ஆட் பண்ணா கிடைக்கும், 2w ஈக்குவல் டு 6 கிடைக்கும். அப்ப w ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் எவ்வளோ, 13 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸ்பீட் ஆஃப் போட் இன் கரண்ட் வாட்டர் எவ்வளோ, 3 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆன்சர் எங்க இருக்கு, ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ இப்படிதான் நம்ம ஷார்ட்கட் போடும்போது அந்த கான்செப்டை புரிஞ்சாலே போதும், ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணி ஈஸியா ஷார்ட்கட் போடலாம். கிளியரா? அடுத்த மாடல் பாருங்க. A man swims downstream 40 km in 4 hours and upstream 20 km in 3 hours. Then find the speed in still water and rate of the current. Question தமிழ் எழுதிங்க. ஒரு நீச்சல் வீரர் நேர் திசை வேகத்தில் 40 கிலோமீட்டரை 4 மணி நேரத்தில் கடக்கிறார். அவர் மீண்டும் எதிர் திசை வேகத்தில் 24 கிலோமீட்டரை 3 மணி நேரத்தில் கடக்கிறார் எனில் அவரின் வேகம் சாதாரண நீரிலும் மற்றும் அவரின் வேகம் ஓடும் நீரிலும் எவ்வளவு இருக்கும்? இதான் கொஸ்டின். புரியுதா? அப்போ ஒரு ஸ்விம்மர் டவுன் ஸ்ட்ரீம்ல ஸ்விம் பண்ணிட்டு போறாரு. என்ன மீனிங், தண்ணியோட திசையிலேயே அவரும் ஸ்விம் பண்ணிட்டு போறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவரோட தண்ணியோட ஸ்பீடு என்னாகும், அவரை மேல தாக்கி அவரோட ஸ்பீடையும் அதிகப்படுத்தும். அதே ஸ்விம்மர் தண்ணியோட திசைக்கு ஆப்போசிட்ல வராரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம மீனவ எடுத்துக்கலாம். மீனவ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அலையோட திசையில நீந்தும் போது அலையை அடிச்சு அவங்க என்ன பண்ணும், அவங்கள கரைக்கு ரொம்ப சீக்கிரமா மிக வேகத்துல கொண்டு சேர்க்கும். இதே அலையோட திசைக்கு எதிர் வேகத்துல கரையிலிருந்து கடல்களுக்கும் என்ன ஆகும், அவங்க அலை அவங்க மேல அடிச்சு அடிச்சு அவங்களோட ஸ்பீடை குறைக்கும். மீனவ நண்பர் என்ன பண்றாரு, டவுன் ஸ்ட்ரீம் வழியா கடலுக்குள்ள போறாரு. ஸோ 40 கிலோமீட்டர்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் கடலோட அலையோட திசையிலே போகும்போது 4 மணி நேரத்துல 40 கிலோமீட்டரை கடந்துடுறாரு. பட் இதே
அவர் அலை எதிர் திசையில டிராவல் பண்ணும்போது 24 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். அப்போ அவரோட சாதாரண நிலையில் உள்ள தண்ணியில டிராவல் பண்ணா எவ்வளவு ஸ்பீடு அவரோடது, இதே வந்து அவர் ஆற்று நீர்ல இல்லது ஓடும் நீர்ல டிராவல் பண்ணா அவரோட ஸ்பீடு எவ்வளோ அப்படிதான் கொஸ்டின். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டிவைட் பை ஹவர் ஈக்குவல் டு போட் பிளஸ் வாட்டர். இன்னொன்னு இது அப்ஸ்ட்ரீமுக்கு, இது டவுன் ஸ்ட்ரீமுக்கு. இதே வந்து அப்ஸ்ட்ரீம் டிவைட் பை ஹவர் ஈக்குவல் டு போட்டு மைனஸ் வாட்டர். இது போட்டா வந்து இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணா நமக்கு இதுக்கான ஈக்குவேஷன் கிடைக்கும். சரியா? இதை நாம ஈஸியா என்ன பண்ணலாம், அழகா நம்ம இதை ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம். எப்படின்னா நமக்கு சிம்பிளா இந்த கீவேர்டுக்கான வேல்யூ தெரியும். 4 மணி நேரத்துல 40 கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு. அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ? 10 கிலோமீட்டர். புரிஞ்சா? அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஆனது போட்டும் வாட்டரும் ஒரே சைடு டிராவல் பண்ணா டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ? போட்டு பிளஸ் வாட்டரு 4 மணி நேரத்துல 40 கிலோமீட்டர். அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ? 10 கிலோமீட்டர். முடிஞ்சா? இது போட்டு முடிச்சோமா? அடுத்து பாருங்க, அடுத்த ஆள பாருங்க. அப்ஸ்ட்ரீம் வந்து 24 கிலோமீட்டர்ல 3 மணி நேரம் டிராவல் பண்றாரு. அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ? 8 கிலோமீட்டர். அது என்ன அப்ஸ்ட்ரீம்? அப்ஸ்ட்ரீம் ஆனது போட்டு வாட்டரோட திசைக்கு ஆப்போசிட்ல போறது. எவ்வளவு நமக்கு? 8. கண்டுபிடிச்சா? இப்ப என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம இந்த வாட்டரோட போட்டு ஸ்விம்மரோட ஸ்பீடு இந்த ஸ்டில் வாட்டர்லயும் இந்த போட்டு கண்டுபிடிக்க முடியும். போட்டுன்றது ஹியூமன், ஸ்விம்மர், போட்டு ஸ்டில் வாட்டர்ல எவ்வளவு ஸ்பீடு அது பீன்னு எடுத்துக்கிட்டோம். ரிமைனிங் எல்லாமே நமக்கு வாட்டர் தான். அதுல இங்க வாட்டர் ஒரு வகையானது கரண்ட் வாட்டர் கொடுத்துட்டோம். கண்டுபிடிக்க முடியுமா? 2b போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டையும் கூட்ட போறோம். அப்ப 2b போட்டா 18. ஒரு பியோட வேல்யூ என்ன? 9 கிலோமீட்டர். முடிஞ்சா? அடுத்தது W பார்க்க போறோம். நம்ம சைனை மாத்தி கூட்டுமா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த b கேன்சல் ஆயிரும். அப்ப 2w கிடைக்கும். 2w 10 மைனஸ் 8 2. ஒரு b 1 கிடைக்கும். வாட்டர் 1 கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன? ஸ்டில் வாட்டர் அண்ட் கரண்ட் வாட்டர் கேட்டாங்க. ஸ்டில் வாட்டர்ல 9 கிலோமீட்டர் பர் ஹவர், கரண்ட் வாட்டர்ல 1 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப ஆன்சர் 9(1) ஆப்ஷன் சி. கிளியரா? சம் புரிஞ்சுதா? அடுத்து நம்ம சம் 6யும் 7யும் நம்ம ஈஸியா நம்ம ஷார்ட்கட்ல போகலாம். சம் 4, 5 நான் உங்களுக்கு வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது ஈஸியா புரியும். ஏன்னா நம்ம சம்ஸ் 1ல இருந்து எல்லா சம்ஸ் நம்ம ஷார்ட்கட்ல போட்டோம் ஃபார்முலா தவிர. இது எல்லா மாடும் உங்களுக்கு ஈஸியா அப்ளை ஆகும். அடுத்து சம் நம்பர் 6 பாருங்க. The speed of a boat in still water is 12 km/h. ஓகேங்களா? அடுத்தது it takes twice as long to go upstream to a point as to return downstream. The important keyword என்னன்னா it takes twice as long to go to upstream. இதுதான் important keyword. To a point as to a return downstream. To starting point. What is the speed of a current? அப்படின்னு கேட்டாங்க. கிளியரா? ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா எழுதி போறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. அதை நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல எப்படி போட்டு காட்டுறேன். ஸோ ஃபார்முலா பாருங்க. 6 நமக்கு வாட்டர் ஈக்குவல் டு போட் இன்ட்டு ஸோ T1 மைனஸ் T2 டிவைட் பை T1 பிளஸ் T2. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. நான் உங்களுக்கு சம்ம என்ன பண்ண போறேன், இது ஈஸியா சம்ம ஷார்ட்கட்லயே உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். இந்த மாதிரி மாடல் எடுத்து நீங்க ஷார்ட்கட்ல அழகா போடலாம். It takes twice as long to go to upstream to a point as to return downstream. அப்படின்னா என்னன்னா டவுன்ஸ்ட்ரீம் போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்களோ அதை விட 2 மடங்கு டைம் அப்ஸ்ட்ரீம்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. இதுதான் இந்த as long as அதுக்கான மீனிங். இதே as far, as speed of, as long as அப்படின்னா யாரை குறிக்குதுன்னா அந்த டைம் எடுத்துக்கூடிய காலத்தை குறிக்குது. அவன் அரை மணி நேரத்துல போறானா இல்ல 1 ஹவர்ல போறானத காலத்தை குறிக்குதுதான் as long, as far, so far. இதெல்லாம் காலத்தை குறிக்கூடிய. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி காலம் கொடுத்தாங்கன்னா யார காலத்துல மீன் பண்றாங்கன்னு பாருங்க. டவுன் ஸ்ட்ரீம் மீன் பண்றானா இல்ல அப் ஸ்ட்ரீம் மீன் பண்றான்னு பாருங்க. It takes twice as long. It takes twice 2 மடங்கு. யார மாதிரி as long.
அதே மாதிரி டு கோ டு அப்ஸ்ட்ரீம் போறதுக்கு 2 மடங்கு நேரம் அப்ஸ்ட்ரீம் போறதுக்கு ஆகுது. யார மாதிரி பாயிண்ட் ஆஸ் டு அ ரிட்டர்ன் டவுன்ஸ்ட்ரீம். ஆஸ்னா அது மாதிரி, ரிட்டர்ன் டு அ டவுன்ஸ்ட்ரீம் போறதுக்கு எவ்வளவு காலம் ஆகுதோ அதே மாதிரி 2 மடங்கு காலம் வந்து அப்ஸ்ட்ரீமுக்கு ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. புரியுதா? கொஸ்டின் தமிழ் எழுதிங்க. இப்போ வந்து படகின் வேகமானது சாதாரண நீரில் 12 km/h எனில் எதிர் திசை வேகத்தில் செல்ல எடுத்துக்கொள்ளும் காலமானது நேர் திசை வேகத்தில் செல்ல எடுத்துக்கொள்ளும் காலத்தை போல் 2 மடங்கு எனில் நீரின் வேகத்தை கணக்கிடுக. இங்க வந்து வாட் இஸ் ஸ்பீட் ஆஃப் கரண்ட்னா தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது. கிளியரா? இது எப்படி சார் போடலாம் அப்படின்னா வந்து இங்க இதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபார்முலால போட்டு காட்டலாம். ஸோ இதுல வந்து T1 அப்படின்றது இந்த போட்டோட ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அடுத்தது வந்து இதே மாதிரியே 2 மடங்கு ஸ்பீடு அது அதிகமாகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபார்முலால போறது பலம் ஈஸியா இதை ஷார்ட்கட்ல நம்ம இதை போட்டு காட்டலாம். இது எப்போ ஷார்ட்கட்ல போட போறோம் அப்படின்னா வந்து அவன் கேட்ட கொஸ்டின் என்ன, ஸ்பீட் ஆஃப் கரண்ட் வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்கானா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ரேஷியோ மெத்தட்ல ஷார்ட்கட்ல போடலாம். அவன் என்ன கேட்டா வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஒரு வாட்டி போயிருக்கு, ஒரு வாட்டி அப் ஸ்ட்ரீம் வரை வந்திருக்கு. ஓகேவா? அப்ப டவுன் ஸ்ட்ரீம் என்னது, டவுன் ஸ்ட்ரீம், இங்க அப் ஸ்ட்ரீம். இது ரெண்டுமே யார குறிக்குது, காலத்தை தானே குறிக்குது. ஓகே, அப்போ டைம் ஆனது டவுன் ஸ்ட்ரீம் இதை போல் அப் ஸ்ட்ரீம் ஆனது 2 மடங்கு. அப்போ ஸ்பீட் எவ்வளவு இருக்கும், ரிவர்ஸ் ஆஃப் த டைம் தான் ஸ்பீடு. அப்போ 2:1. கிளியரா? அப்போ போட்டோட ஸ்பீட் என்னவா இருக்கலாம், டவுன் ஸ்ட்ரீம் போடும்போது என்ன பண்ணலாம், நீர் திசை வேகத்தை கூட்டிக்கிறோம். ஓகேவா? அப்போ 1 + 2 3 டிவைட் பை 2. ஏன்னா வந்து நீரோட திசை வேகம் எவ்வளவு கொடுத்துருக்கான் வந்து 12 km/h அப்படின்னு கொடுத்துட்டானா. கிளியரா? அடுத்து வாட்டரோட திசை வேகம் என்னது, அப்ஸ்ட்ரீம் பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்கு அது கம்மியாகும். எவ்வளவு கம்மியாகும், 2 - 1 p டிவைட் பை 2 யூனிட் இருக்கு. அது எவ்வளவு நமக்கு தெரியுமா, தெரியாது. இங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா போட் ஆஃப் ஸ்பீடு கேட்டா என்ன பண்ண போறோம், டவுன் ஸ்ட்ரீம் போகும்போது இந்த டவுன் ஸ்ட்ரீம் ஆனது தண்ணியோட வேகத்திலே போட் போகுது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்ப ஆட் பண்ணா கிடைக்கும் நமக்கு 1 + 2 வந்து நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அந்த 3 எவ்வளவு ஸ்பீடு சொல்றாங்க பாருங்க, 12 km ஸ்பீடு அப்படின்றாங்க. நான் கேட்டது என்ன, வாட்டோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க. அப்போ 3 பங்கு என்னவா இருக்கு, 12 km இருக்கு. அப்போ 3ல 1 பங்கு எவ்வளவா இருக்கும், 4 km தானே இருக்கும். ஸோ வாட்டோட ஸ்பீடு என்ன, இங்க 4 km/h. ஏன்னா டவுன் ஸ்ட்ரீம் என்னது, போட்டோட ஸ்பீடு 3 பங்கு ஆகுது. இங்க டைமையும் ஸ்பீடையும் கூட்டிக்கிறோம் டவுன் ஸ்ட்ரீமுக்கு. அப்ப ஏன்னா எனக்கு 3 பங்கு, கீழே எவ்வளவு வாட்டர் கேட்டிருக்கான், ஸ்பீட் ஆஃப் வாட்டர் நான் 2 போட்டேன். அப்போ 3 பங்குக்கு 12 km, ஒரு பங்குக்கு எவ்வளோ, 4 km. அப்ப என்ன 4 km, அவன் என்ன கேட்டிருக்கான், ஸ்பீட் ஆஃப் கரண்ட் கேட்டிருக்கான். அப்போ என்ன, ஸ்பீட் ஆஃப் கரண்ட் வாட்டர். வாட்டரோட ஸ்பீட் எவ்வளோ, 4 km. கிளியரா? இதுதான் வந்து ரேஷியோ மெத்தட். புரியுதா? இப்போ இதே சம் நான் உங்களுக்கு ஃபார்முலால போட்டு காட்டுறேன். இங்க என்ன மெயின் கேள்வினா, இட் டேக்ஸ் ஆஸ் லாங் ஆஸ் டைம் டவுன் ஸ்ட்ரீம் டு அப் ஸ்ட்ரீம் கேட்டிருக்கான். ஓகேவா? அப்போ அப் ஸ்ட்ரீமோட 2 மடங்கு என்னவா இருக்கும், டவுன் ஸ்ட்ரீம் கொடுக்கணும். அப்போ நம்ம டைம் என்ன எடுத்துக்கலாம், இங்க வந்து டபிள்யூன்றது வாட்டரோட ஸ்பீடு, பின்றது போட்டோட ஸ்பீடு எவ்வளோ 12 இன்ட்டு எவ்வளோ, இங்க டைம் ஒன் யாரு 2 மடங்கு அதிகம் கேட்டுங்க. அப்ப 2 மடங்கு யார் அதிகம், இங்க அப் ஸ்ட்ரீம் நாம 2 மடங்கு எடுத்துக்கலாம், டவுன் ஸ்ட்ரீம் 1 மடங்கு எடுத்துக்கலாம். அப்ப 2 - 1 2 + 1 எவ்வளவு கிடைக்கும், 1/3 கிடைக்கும். 12 × 1/3 எவ்வளவு கிடைக்கும், ஷார்ட் பண்ணா நமக்கு 4 km/h. ஓகேவா? சோ இதுதான் வந்து இந்த 6th क्वेश्चनக்கான ஃபார்முலா ஆன்சர். வாட்டர் ஸ்பீட் என்ன, வெறும் 4 km. ஏன்னா இங்க வந்து டைம் 1 டைம் 2 2 கொடுத்துருக்காங்க. யாரை பொறுத்து, டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளவு ஸ்பீட்ல போதும் அந்த ஸ்பீட மாதிரி 2 மடங்கு அதிகமான ஸ்பீடு அப் ஸ்ட்ரீமுக்கு போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின்ல போட்டோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, அது நம்ம என்ன பண்ணலாம், பி எடுத்துக்கலாம் 12. இங்க டைமிங் கொடுத்துட்டான். அப்போ
T1 minus T2 divided by T1 plus T2 போட்டா இந்த ஸ்டில் வாட்டர்ல இருக்கக்கூடிய போட் போச்சுன்னா 12 கிலோமீட்டர். அதே போட்டு இந்த வாட்டரோட கிராண்ட்ல போன எவ்வளவு ஸ்பீட் கிடைக்கும் எனக்கு 4 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஸ்பீட் போகும். கிளியரா? சோ இதுதான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? இன்சம் புரிஞ்சுதா? அடுத்த மாடல், the speed of a boat in still water is 12 km per hour. It takes 6 hours to row a certain distance and return to the starting point in a river flowing at 4 km per hour. Find the distance between the 2 points. கொஸ்டின் தமிழ் சொல்றேன், எழுதிக்கங்க. ஒரு படகின் சாதாரண நீரில் வேகமானது 12 km per hour. 4 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ஆற்றில் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு சென்று மீண்டும் ஆரம்ப புள்ளியை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் 6 மணி நேரம் ஆகிறது எனில் அந்த 2 புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தூரத்தை கணக்கிடுக. கொஸ்டின் புரியுதா? அதாவது ஒரு போட்டு வந்து சாதாரண நீர்ல போச்சுன்னா 12 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதே போட்டு வந்து 4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய ஆறுல ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எடுத்துக்கூடிய மொத்த காலம் என்னது 6 மணி நேரம். அப்படின்னா அந்த குறிப்பிட்ட 2 புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தூரம் என்ன? 2 புள்ளிகள்னா பாயிண்ட் ஏல இருந்து பிக்கு போறது, தென் பில இருந்து ஏவுக்கு போறது. இதுதான் வந்து குறிப்பிட்ட 2 புள்ளிகள் இடையே உள்ள தூரம். அப்ப இங்க தூரம் வந்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு ஃபார்முலா என்ன வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு T into B square minus W square divided by 2B. இங்க B ன்றது boat of a speed in still water. அதான் B எடுத்துக்கிறோம். அது W ன்றது river water flowing 4 km. இது ரெண்டையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி போட்டா நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். சரியா? சார் எனக்கு ஃபார்முலாலாம் மாடல் பண்ண முடியுது. எப்படி சார் நான் ஈஸியா நான் வந்து ஷார்ட்கட்ல போறதுன்னா, இங்க ஷார்ட்கட் அப்படின்றது இங்க கான்செப்ட் தான். இங்க நமக்கு ஷார்ட்கட் நாம அதை புரிஞ்சா ஈஸியா நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். அப்ப என்ன பாருங்க, a row certain distance and return to the starting point. அப்பனா வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து படகு போயிட்டு அங்க இருந்து அந்த படகு திரும்ப ரிட்டர்ன் வருது. கிளியரா? அப்போ ஒன்னு கண்டிப்பா டவுன் ஸ்ட்ரீமா இருக்கணும், இன்னொன்னு கண்டிப்பா வந்து அப் ஸ்ட்ரீமா இருக்கணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஒரு குறிப்பிட்ட திசையில போகுதுன்னா ஒன்னு வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரணும். அப்ப போகும்போது நம்ம கடல்ல இருந்து கரையில இருந்து கடலுக்கு போகும்போது அலை வந்து நம்மள எதிர்த்து அடிக்கும். அது வந்து என்னது அப்ஸ்ட்ரீம். கிளியரா? ஏன்னா கடலுக்குள்ள போயிட்டோம், திரும்ப கடல்ல இருந்து நம்ம ரிட்டர்ன் கரைக்கு வரும்போது டவுன் ஸ்ட்ரீம் வரும். ஏன்னா வந்து கடல் அலை வந்து நம்மள வந்து அடிச்சு மோதி தள்ளி நம்ம கரைக்கு வேகமா கூட்டிட்டு வரும். அப்போ அலையோட திசை வேகத்திலேயே நீரின் திசை வேகத்துல நம்ம வரதுனால நமக்கு டவுன் ஸ்ட்ரீம். கிளியரா? அப்போ டவுன் ஸ்ட்ரீம் இருக்கும், அப் ஸ்ட்ரீம் இருக்கும். டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீம் இது சேர்ந்து வரதுக்கு மொத்தம் 6 மணி நேரம், 6 மணி நேரம் ஆகுது. கிளியரா? அப்போ இதோட மொத்த டிஸ்டன்ஸ் தான் அவன் கேட்டிருக்கான். அப்ப இந்த மொத்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ண 6 மணி நேரம் ஆகுதான். வந்து டைமை குறிக்குது. கிளியரா? அப்ப டைம் ஆனது டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. கிளியரா? அப்போ நமக்கு இங்க டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டவுன் ஸ்ட்ரீம்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியுமா? தெரியாது. நான் டீன்னு போட்டேன். அப்போ இது டவுன் ஸ்ட்ரீம் வருது. அப்ப என்ன மீனிங்? போட்டோட ஸ்பீடும் அந்த வாட்டோட ஸ்பீடும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன எனக்கு போட்டோட ஸ்பீடு இங்க எவ்வளவு கிடைக்குது? எனக்கு 12 கிலோமீட்டர். அந்த வாட்டோட ஸ்பீடு எவ்வளவு கிடைக்குது? இங்க 14 கிலோமீட்டர். அப்ப என்ன எழுதிக்கலாம்? டவுன் ஸ்ட்ரீம் பை 16 அப்ப எழுதிக்கலாம். அடுத்து அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் என்னது? நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியுமா? தெரியாது. அப்ப அப்ஸ்ட்ரீம் வந்து போட்டோட ஸ்பீடையும் வாட்டோட ஸ்பீடான மைனஸ் பண்ணிக்கிறேன். போட்டோட ஸ்பீடு எவ்வளவு ஆகுது? 12. வாட்டோட ஸ்பீடு என்ன? 4. ரெண்டையும் மைனஸ் பண்ண எனக்கு 8 கிடைக்குது. 8. அப்ப இதுக்கு மொத்தம் ஆகிறது என்ன? 6 ஹவர். கிளியரா? சோ இதுக்கு நாம என்ன பண்ணலாம்? சிம்பிளா வந்து இதை வந்து ஷார்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ 16 கிலோமீட்டர். அப்போ நமக்கு இங்க கீழே 16 வரும்னா அந்த 8ஆல எத்தனால பெருக்கணும்? நான் 2ஆல பெருக்குனா எனக்கு 16 வரும். அப்போ இது வந்து 1D, இங்க 2D. அப்போ 3D by 16 equal to 6 கிடைக்கும். அப்போ 1D ஓட வேல்யூ என்ன? 2. அப்போ 2 into 16 எவ்வளவு கிடைக்கும்? 32. சோ ஆன்சர் என்ன? ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்ப
டிஸ்டன்ஸ் வருது, கரையில இருந்து கடலுக்கு போயிட்டு தென் கரையில இருந்து கடலுக்கு வரதுக்கு ஆகும் டிஸ்டன்ஸ் மொத்தம் எவ்வளோ 16 கிலோமீட்டர். ஸோ ஆன்சர் என்னதுக்கு 7 கேன்சல், சாரி 7 ஆன்சர்னா 32 கிலோமீட்டர். ஏன் அப்படின்னா இந்த டைம் வந்து என்ன ஆகுது, டவுன் ஸ்ட்ரீம் போறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குது, அப் ஸ்ட்ரீம் வரதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குது. அந்த ரெண்டையும் சேர்த்தானே நீங்க முழு டைம் சொல்றாங்க. அப்ப டைமோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்க டிஸ்டன்ஸ் தெரியாது. டவுன் ஸ்ட்ரீம் என்ன மீனிங், குறிப்பிட்ட திசையில போறோம், அந்த திசையானது வாட்டரோட திசையிலே இருக்குது. அப்போ போட் ஸ்பீடும் வாட்டர் ஸ்பீடும் ஆட் பண்ணா 16, 12 + 4 16. அதே வந்து அப்ஸ்ட்ரீம் வரும்போது அந்த குறிப்பிட்ட திசையை நாம கடந்து வரோம், அப்போ அது என்ன நமக்கு டவுன் அப்ஸ்ட்ரீம் கிடைக்கும். அப்போ படகோட வேகத்தையும் வாட்டர் வேகத்தையும் நம்ம மைனஸ் பண்றோம். 12 - 4 8. இதெல்லாம் என்ன பண்றேன்னா சிம்பிளா ஷார்ட் பண்றேன், ஏன்னா எனக்கு இங்க 16 கிடைக்குது. 8 நான் வந்து ரெண்டாவது பக்கம் எனக்கு 16 கிடைக்கும். அப்போ இங்க ஒரு டி, இங்க 2D மாறும். 3D = 16 = 6. அப்ப D = என்ன கிடைக்கும், எனக்கு 16 × 6/3 கிடைக்கும். அப்ப டிவைட் பண்ண எனக்கு 32 கிலோமீட்டர். ஒரு குறிப்பிட்ட தூரத்துல போயிட்டு திரும்ப வரத்துக்கு எடுத்துக்கூடிய மொத்த டிஸ்டன்ஸ் என்ன 32 கிலோமீட்டர். அப்ப 7 ஆன்சர் என்ன 32 கிலோமீட்டர். நீங்க இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலால வேல்யூ அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்றத செக் பண்ண எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு பார்க்க தான் உங்களுக்கு பெரிய ஸ்டெப் மாதிரி இருக்கும், பட் இது வந்து ஷார்ட்கட்ல கான்செப்ட் வச்சு புரிஞ்சு போறது. நான் உங்களுக்கு புரியுறதுக்காக கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கேன். வேற இது நீங்க அழகா மைண்ட்லயே போடலாம். கிளியரா? அடுத்த மாடல் 8 sum. In a river flowing at 2 km/h, a boat travels 32 km upstream and return to downstream to a starting point. If it is speed in still water be 6 km/h, find the total journey time. Question தமிழ் எழுதிக்கங்க. ஆற்றில் நீரின் வேகம் 2 கிலோமீட்டர் எனில் ஒரு படகு 32 கிலோமீட்டர் தூரம் எதிர் திசையில் சென்று மீண்டும் ஆரம்ப புள்ளியை வந்து அடைகிறது என்றால் அந்த படகின் வேகம் சாதாரண நீரில் 6 கிலோமீட்டர் என்றால் அந்த படகு மொத்த தொலைவை கடக்க எடுத்துக்கொண்ட காலத்தை கணக்கெடுக்க. ஸோ இதான் கொஸ்டின். அவன் என்ன கேட்டுக்கான், டோட்டல் ஜேர்னி ஆஃப் டைம் கேட்டிருக்கான். அது வந்து ஆத்துல போயிட்டு இருக்கு, 32 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் போகுது, திரும்ப டவுன் ஸ்ட்ரீம் வழியா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அடையுது. அந்த படகு வந்து ஸ்டில் வாட்டர்ல போகக்கூடிய ஸ்பீடு பாத்தீங்கன்னா வந்து 6 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. அப்ப 6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற படகு ஆத்துல 32 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப ஒரு இடத்துக்கு வருது. ஆத்தோட ஸ்பீடு வந்து 2 கிலோமீட்டர். அப்படின்னா அந்த படகு மொத்தமா டிராவல் பண்ணது எடுத்துக்கிட்ட காலம் என்ன? இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் புரியுதுங்களா? ஸோ அவன் கேட்டது என்னது, டைம் கேட்டிருக்கான். இதை நாங்க ஃபார்முலால யூஸ் பண்ணி நீங்க போடலாம். ஸோ இதுல வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணது ரிவர் ஃப்ளோயிங் வாட்டர்னால நமக்கு என்னது, சிம்பிளா வந்து W தான். போட் இன் ஸ்டில் வாட்டர், படகு சாதாரண நீர் திசை வேகம், அது கேட்டாங்கன்னா B. மற்ற எந்த வார்த்தை கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதை W எடுத்துக்கலாம். அப்ப B யோட வேல்யூ வந்து இதுல எவ்வளவு இருக்கு, டைம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு B யோட வேல்யூ என்ன, இங்க வந்து 6 கிலோமீட்டர். ஓகேவா? அந்த படகு எவ்வளவு தூரம் போகுது, அப்ஸ்ட்ரீம் போகும்போது 32 கிலோமீட்டர். அதே வந்து டவுன் ஸ்ட்ரீம் வரும்போது அதே 32 கிலோமீட்டர் டிராவல் பண்ண கீழே வரணும். ஏன்னா கரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை 32 கிலோமீட்டர் படகு அப்ஸ்ட்ரீம்ல போகும். தென் அங்க இருந்து ரிட்டர்ன் டவுன் ஸ்ட்ரீம் வரதுக்கு என்ன ஆகும், அதே 32 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி வரணும். அப்ப மொத்த எத்தனை கிலோமீட்டர், 64 கிலோமீட்டர் டிவைடட் பை 6 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் டபிள்யூன்றது இந்த ரிவரோட ஸ்பீடு 2 ஸ்கொயர் போட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, எனக்கு ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்க முடியல, என்ன சமைக்க எந்த ஃபார்முலா கூட எனக்கு தெரியலன்னா நம்ம இந்த வார்த்தையில இந்த கொஸ்டின் வார்த்தையில நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி எடுக்கலாம். சரிங்களா? அவன் கேட்டது என்ன, மொத்த டைம். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஒரு டைம் இருக்கும், அப் ஸ்ட்ரீமுக்கு ஒரு டைம் இருக்கும். சரிங்களா? அப்போ டவுன் ஸ்ட்ரீமுக்கு ஒரு டைம் பிளஸ் அப் ஸ்ட்ரீமுக்கு ஒரு டைம் ஈக்குவல் டு நமக்கான டைமுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ டைமோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. நமக்கு இங்க டிஸ்டன்ஸ் தெரியும், ஏன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஒன்று போகுது, அப் ஸ்ட்ரீம் ஒன்று வருது.
அப்போ டவுன் ஸ்ட்ரீம் போகும்போது என்ன ஆகும், நமக்கு டவுன் ஸ்ட்ரீம்ல 32 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. டவுன் ஸ்ட்ரீம் ஆனது படகு நீரின் திசைவேகத்தில் செல்லணும். அப்போ படகோட ஸ்பீடு நீரோட ஸ்பீடையும் கூட்டிக்கலாம். படகோட ஸ்பீடு என்ன 6 கிலோமீட்டர், பாட்டோட ஸ்பீடு என்ன 2 கிலோமீட்டர், கூட்டினா என்ன கிடைக்கும், எனக்கு 8 கிடைக்கும். பிளஸ் இப்போ அப்ஸ்ட்ரீம் நீரின் திசைவேகத்துக்கு எது திசைவேகமா படகு செல்லணும். அப்போ அதே 32 கிலோமீட்டர். அப்ஸ்ட்ரீம்னானது நீரின் திசைவேகத்துக்கு எதிராக படகு போறதுனால படகோட வேகத்தையும் நீர் வேகத்தையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். படகோட வேகம் என்ன 6 கிலோமீட்டர், இங்க வாட்டோட ஸ்பீடு என்ன 2 கிலோமீட்டர், மைனஸ் பண்ண கிடைக்கும் எனக்கு 4 கிடைக்கும். சரியா, இதை நம்ம இப்படி ஈஸியா நம்ம ஷார்ட் பண்ணி போடலாம். இப்போ 4 8 32, 8 32, கூட்டினா கிடைக்கும் எனக்கு 12 ஹவர்ஸ் கிடைக்கும். கிளியரா, இல்லைன்னா இந்த வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணியும் போடலாம். ஸோ சிம்பிளா என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்தா நமக்கு கீழே வந்து 8 கிடைக்கும். 32 பிளஸ் 4 × 2 மேல 64 கிடைக்கும். இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 96 கிடைக்கும். 96/8, 12 × 8 96. அப்போ இந்த சமக்கான ஆன்சர் என்ன 12 ஹவர்ஸ். கிளியரா, அப்ப ஆன்சர் இங்க வந்து 12 ஹவர்ஸ். இது புரியுதா? ஸோ இவ்வளவுதான் நம்ம ஷார்ட்கட். ஏன்னா நீர்ல போகும்போது அப்ஸ்ட்ரீம், ரிட்டர்ன் வரும்போது டவுன் ஸ்ட்ரீம். அவன் டைம் கேட்டான். டைமோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். அப்ஸ்ட்ரீம் கரையிலிருந்து அலை எதிர்த்துக்கிட்டு கடலை போற ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 6 கொடுத்துருக்கான், பரவாயில்ல. அப்ப 6 தண்ணி மேல இருந்து கீழே டிராவல் ஆகும். அப்போ இது ரிவர், போட் ஆனது இதை 6 கிழிச்சுக்கிட்டு மேல போகுது. அப்ப இது அப்ஸ்ட்ரீம். ரிட்டர்ன் வரும்போது 6ஓட தண்ணியோட வேகத்திலேயே திசையிலேயே அப்ப இது வரும் டவுன் ஸ்ட்ரீம். டைம் ஆனது டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. அப்ப டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் தெரியும். ஸ்பீடு என்ன, டவுன் ஸ்ட்ரீம்னாலே வாட்டர் ஸ்பீடையும் போட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்ஸ்ட்ரீம்னா என்ன, வாட்டர் ஸ்பீடையும் படகோட ஸ்பீடையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டையும் போயிட்டு வரது எடுத்துக்கொள்ள கால் தானே ஓவரால் கேட்டிருக்கான். அப்ப டோட்டல் லைன் தானே கேட்டிருக்கான். இப்போ ரெண்டையும் கூடி போடுங்க 12 ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன 12 ஹவர்ஸ். புரியுதா? அடுத்த மாடல் பாருங்க. இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். A boat covers a certain distance downstream in 4 hours, but takes 6 hours to return upstream to a starting point. If the speed of the stream 2 km/h, find the speed of a boat in still water. ஓகேவா? தமிழ்ல கொஸ்டின் எழுதிங்க. ஒரு படகானது குறிப்பிட்ட தூரத்தை நேர் திசையில் கடக்க 4 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. அதே எதிர் திசையில் கடக்க 6 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது ஆரம்ப புள்ளி வந்தடைய. எனில் அந்த நீரின் வேகமானது 2 km/h என்றால் அந்த படகின் வேகத்தை காண்க சாதாரண நீரில். இதுதான் கொஸ்டின். 2 km ஸ்பீடு ஓடுற தண்ணியில ஒரு போட்டு டவுன் ஸ்ட்ரீம் போனா 4 km, அப் ஸ்ட்ரீம் வந்தா 6 ஹவர்ஸ் ஆகுது. அப்படின்னா அந்த போட்டோட ஸ்பீடு என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் நீங்க நம்ம மீன் பிடிக்க போறாங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து கரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போறதுக்கு, அலையை எதிர்த்து போறதுக்கு அப்ஸ்ட்ரீம் பேர் 6 மணி நேரம் ஆகுது. அதே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு திரும்ப அலையோட திசையிலேயே கரைக்கு வர்றது டவுன் ஸ்ட்ரீம். அப்படி வந்தாங்கன்னா 4 ஹவர்ஸ் ஆகுது. அந்த கடல் அலை இருக்கு இல்லைங்களா, அந்த கடல் அலையோட ஸ்பீடு வந்து 2 km அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த கடல் அலை மேல போட்டு போகுது இல்லைங்களா, அந்த போட்டு வந்து அதே போட்டு குளத்துல போனா எவ்வளவு ஸ்பீட்ல போகும், அதான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, டைமிங் கொடுத்துட்டு, வெவ்வேறு டைமிங் கொடுத்துட்டு வாட்டரோட ஸ்பீடை கொடுத்தா போட்டோட ஸ்பீடு கேட்பாங்க. ஆனா நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா, ஃபார்முலா படி இதை நம்ம என்ன பண்ணலாம், டவுன் ஸ்ட்ரீமை டைம் 1 எடுத்துக்கலாம், அப் ஸ்ட்ரீமை டைம் 2 எடுத்துக்கலாம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, போட்டோட ஸ்பீடு கேட்கறாங்க. அப்ப போட்டோட ஸ்பீடு என்ன ஸ்பீடு கொடுத்துக்கலாம், வாட்டரோட ஸ்பீடு கொடுத்துக்கலாம். அப்ப நம்ம இதை டபுள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரீம்னாலே வாட்டர் தானே, நான் டபுள் எடுத்துக்கலாம். அப்போ இங்க வாட்டரோட ஸ்பீடு வந்து இந்த ஃபார்ம் அப்படியே கீழே எழுதிக்கலாம். W into timing 1 plus timing 2 divided by timing 1 minus timing 2. அப்ப என்ன கிடைக்கும், வாட்டரோட ஸ்பீடு என்ன 2 km டிவைட் பை 2 km பெருக்கல் 6 plus 4 டிவைட் பை 6 minus 4. அப்ப என்ன கிடைக்கும், இது 10 டிவைட் பை 2 கிடைக்கும். ஸோ இங்க 5 into 2 கிடைக்கும், எனக்கு 10 km ஸ்பீடு கிடைக்கும்.
அப்போ ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் எவ்வளவு கிடைக்கும் எனக்கு இங்க 10 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ ஆன்சர் என்ன 10 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. your swimmer covers a certain distance downstream in 30 minutes but takes 45 minutes return to a upstream same distance if his speed in still water is 15 meters. Find the speed of a current. கொஸ்டின் தமிழ் எழுதிங்க. நீச்சல் வீரர் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நேர் திசையில் செல்லும் போது 30 நிமிடத்திலும் எதிர் திசையில் செல்லும் போது 45 நிமிடத்திலும் தொலைவை கடக்கிறார் எனில் அவரின் வேகமானது சாதாரண நீரில் 50 மீட்டர் பர் மினிட் 50 மீட்டர் பர் நிமிடங்கள் என்றால் அவரின் வேகமானது ஓடும் நீரில் எவ்வளவு இருக்கும்? இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்க சிம்பிளா நம்ம மீனவ நண்பர்களை நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்றாங்கன்னா கரையிலிருந்து அலை எழுதிட்டு போறது அப்ஸ்ட்ரீம். அப்போ கரையிலிருந்து அலையை கிழிச்சுட்டு நீந்திட்டு போறாங்க. போற தூரம் போற டைமிங் என்ன 45 மினிட்ஸ் ஆகுது. அதே கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு திரும்பவும் அலையோட திசையிலேயே திரும்ப நீந்திட்டு வராங்க கரைக்கு. அது டவுன் ஸ்ட்ரீம். அலையோட வேகத்திலேயே கரைக்கு வரும்போது டவுன் ஸ்ட்ரீம் வேகம் என்ன 30 நிமிஷத்துல கரை அடைஞ்சிடறாங்க. அதே மீனவர் ஒரு நீச்சல் குளத்துல நீச்சல் அடிச்சா அவரோட ஸ்பீட் 50 மீட்டர் பர் மினிட் இருக்கு. அதே மீனவர் ஒரு ரிவர் வாட்டர்லயோ இல்ல ஓடும் நீர்லயோ நீச்சல் அடிச்சுட்டு போனா எவ்வளவு ஸ்பீட் கிடைக்கும்? இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் புரியுதா? உங்களுக்கு வார்த்தைக்கு உங்களுக்கு ட்ரிக்கியா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க வார்த்தையை கிளியரா படிச்சு பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? 2 டைமிங் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டைமிங் 2 ஒரு ஸ்பீட்னா அந்த ஸ்பீடு போட்டோட ஸ்பீடா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இதே டைமிங் 2 கொடுத்துட்டு போட்டுக்கு பதிலா வாட்டர் ஸ்பீடை கொடுத்து போட் ஸ்பீடை கேட்டா ஃபார்முலா 1 யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, டைமிங் 2 கொடுத்துட்டாங்க, போட்டுக்கு பதிலா வாட்டரோட ஸ்பீடை கொடுத்து அதோட வாட்டர் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்க. கிளியரா? இங்க 2 வாட்டர் இருக்கு. ஒன்னு ஸ்டில் வாட்டர், ஒன்னு கரண்ட் வாட்டர். புரிஞ்சுக்கலாம்? அப்ப என்ன அப்ளை பண்ணலாம் பாருங்க. இதுல ஃபார்முலா வாட்டர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு போட் இன்டு டைமிங் 1 மைனஸ் ஆஃப் டைமிங் 2 டிவைட் பை டைமிங் 1 பிளஸ் டைமிங் 2. இங்க போட்டோட ஸ்பீட் எவ்வளோ? இங்க போட்டோட ஸ்பீட் இங்க நம்ம யாருன்னா ஸ்விம்மர் அப்படி எடுத்துக்கிறோம். நீச்சல் வீரர். நீச்சல் வீரர் ஸ்டில் வாட்டர்ல ஸ்விம்மிங் பூல நீந்தி போனோம்னா 15 மீட்டர்ஸ் பர் செகண்ட் அவருக்கு ஆகுது. அப்போ 50 இன்ட்டு டைமிங் 1 45 1 30 1 இருக்கு. இதெல்லாம் T1 45 எடுத்துக்கிறேன், மைனஸ் ஆஃப் T2 30 எடுத்துக்கிறேன், டிவைட் பை 45 பிளஸ் 30. இப்போ 50 இன்ட்டு 15 பை 75 கிடைக்கும். இதை நம்ம ஈஸியாக அடிக்கலாம். 1 5, இந்த 5 ஈஸியாக அடிச்சா 5 டிவைட் 50 10 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன? அந்த ஸ்விம்மர் ஆனது ஒரு ஆற்றங்கரையில நீந்தி போனா எவ்வளவு நீந்தி போவாரு? 10 மீட்டர் பர் மினிட்ல ஸ்பீட்ன்ற வேகத்துல அவர் நீந்தி போவாரு. அப்ப ஆன்சர் என்ன? இங்க 10 மீட்டர்ஸ் பர் மினிட். கிளியரா? இங்க எல்லாமே நமக்கு மினிட்ஸ்ல கொடுத்தாங்க, நம்ம ஒன்னும் அதை கவலைப்பட தேவையில்ல. இப்ப ஆன்சர் என்ன? 10 மீட்டர்ஸ் பர் மினிட். புரியுதா? ஸோ போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல இருக்கிற மாடல்ஸ் மேக்ஸிமம் எல்லா மாடல்ஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல வேற ஏதாவது மாடல் கவர் பண்ணா அந்த கொஸ்டின் நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் சொல்லுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் என்ன டாபிக் கவர் பண்ணும் அப்படின்ற சாப்டர் நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் கொஸ்டின்ஸ் புரிஞ்சாலே ஷார்ட்கட் ஈஸியா வெளியே எடுத்துடலாம். இது பிராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியா வந்துடும். நீங்க வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, இந்த கொஸ்டின் எல்லாம் எடுத்து எழுதி நீங்க நோட் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.